நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட எழுத்தாளர்களையும் அது மாத்திரமல்லாமல் இலக்கிய துறை சார்ந்து இருப்பவர்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இந்த சந்திப்பு பகுதி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் சற்று வித்தியாசமாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இலக்கிய துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளில் இருப்பவர்கள் அல்லது போனால் வெளிநாடுகளில் இருப்பவர்களிலேயுமே நாங்கள் பல பேர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலுமே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் இந்தியா பிரதேசத்தை சேர்ந்த திரு பா குமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவருமே டெல்லி கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியினோடாக எங்களுடைய நாட்டு மக்களுக்காகவும் எங்களுடைய நேர்களிடத்தையும் உங்களை அறிமுகப்படுத்த வைப்பதில் மிக்க சந்தோஷமா இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. இலங்கைக்கான உங்களுடைய இந்த பயணம் எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையிலேயே ஒரு பிரமிக்க வைக்குது. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து, டெல்லியில இருந்து, பாம்பேல இருந்து இங்க பார்க்கும்போது இந்த தமிழ் மக்களை அப்படியே சந்திக்கும் போது இங்க ஜப்னால இறங்கினோடனே தமிழ் கடைகள் எல்லாம், தமிழ் பேனர் எல்லார இடத்துலையும் பார்க்கும்போது உண்மையிலேயே தமிழுக்கு மேல இவ்வளவு பற்றா, ஒரு சிங்கள நாடுகளாக இருந்தாலும் இந்த தமிழ் மேல உள்ள பாசத்தால் மக்கள் எல்லாரும் இந்த தமிழ் கடைகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு, பிரமிக்க வைக்குது. உண்மையிலே தமிழ் மேல இவ்வளவு ஆர்வமா எல்லாரும் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிச்சயமாக சார். அதனுடன் இணைந்துதான் நீங்களுமே இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் உங்களுடைய தற்போதைய இந்த வாழ்க்கை காலகட்டம் என்று பார்த்தோம்னால் அது டெல்லியில் தான் இருக்கின்றது. அந்த பயணம் உங்களுக்கு எவ்வாறாகிறது? உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை முறை அல்லது போனால் ஆரம்ப கால வாழ்க்கை கட்டம் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா. அதாவது நான் படித்து என்னுடைய முதல்ல என்னுடைய பூர்வீகம் மயிலாடுதுறை. நான் மயிலாடுதுறையில் தான் பிறந்து படித்தது எல்லாமே. நேஷனல் ஸ்கூலில் படித்து காலேஜில் ஏபிசி காலேஜில் படித்தேன், டி ராஜேந்திரோட காலேஜில். அதுக்கப்புறம் நான் 94 நான் பாம்பே போனேன். பணி நிமித்தம் காரணமாக நான் பாம்பேயில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு ஒரு 5-6 வருஷம் இருந்தேன். அதுக்கு அதே கம்பெனியில் எனக்கு எங்கள் டெல்லியில் வேலை போட்டு கொடுத்தாங்க. டெல்லியில் 2000லேருந்து நான் இன்னைக்கு 2025 வருஷமாக டெல்லியில் இருக்கேன். அவ்வாறாக உங்களுடைய டெல்லி வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் இந்த இலக்கியத்துறை, இந்த தமிழ் துறை சார்ந்து இவ்வளவு பற்றுதல் வருவதற்கு என்ன காரணம் உங்களுக்கு? அதுக்கப்புறம் நான் ஒரு தமிழ் சங்கம், டெல்லி தமிழ் சங்கம்ங்கிற ஒரு எங்களுக்கு அது ஒரு தாய் வீடு மாதிரி 1947 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்கனைசேஷன். அதை முன்னோர்கள், அவ்வளவு முன்னோர்கள் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு அந்த தமிழ் சங்கத்தை கட்டி நடத்தி காத்துட்டு வராங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல இணைஞ்சு, அந்த இதுல எனக்கு தமிழ் சங்கம் மெம்பரா ஆக்கி விட்டாங்க. அந்த நேரத்துல இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி சார், முகுந்தன் சார், இன்னும் நிறைய பேர் அந்த நேரத்துல என்னை அங்க உள்ள சேர்த்து அதுக்கப்புறம் அவங்களோட இருந்து மிங்கிள் ஆகி, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த மெம்பரா ஆகி சேர்ந்து, அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து இந்த தமிழ் கலை இலக்கியம் அதெல்லாம் மேல ஒரு ஆர்வம் நிறைய வர ஆரம்பிச்சது. கட்டாயமாக உங்களுக்கான இந்த ஆர்வம் தமிழ் சங்கத்திற்கு அங்கத்தவராக இணைந்ததன் பிற்பாடுதான் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாடுகளிலுமே இருக்கின்றது, ஒவ்வொரு பிரதேசங்களிலுமே இருக்கின்ற, ஒவ்வொரு நாட்டிலேயும் நாட்டினுடைய பெயருக்கு அங்கால் தமிழ் சங்கம் இருக்கும். குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் அதிக அளவிலான தமிழ் சங்கங்கள் இருக்கின்றது. நோர்வே தமிழ் சங்கம், பிரான்ஸ் தமிழ் சங்கம் என்று சொல்லி அதிக அளவிலான தமிழ் சங்கங்கள் இருக்கின்றது. இருந்தாலுமே டெல்லியில் பல மொழிகள் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் என்றால் கட்டாயம் அது இந்தியாவிலே டெல்லி பிரதானமான ஒரு பிரதேசமா இருக்கின்றது. அங்கே தமிழ் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கின்றது? அங்க உண்மையிலேயே தமிழ் சங்கங்கள் இங்க சொல்ற மாதிரி பல தமிழ் சங்கங்கள் வெளிநாடுகள் பல இருந்தாலும் இந்த டெல்லி தமிழ் சங்கம் உண்மையிலேயே தமிழ் மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேருக்கு மேல அங்க தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழ் சங்கத்துல நாங்க டெல்லி தமிழ் சங்கம் எப்படின்னா வருஷம் 2 வருஷம் ஒரு பதவியில ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த தமிழ் சங்க நிகழ்ச்சிகள்லாம் பிரமாதமாக நடக்கும். திருவள்ளுவர் கலையரங்கம், அந்த பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் பேர்களா இருக்கும். அரங்கம் ஒரு ஓய்வெடுக்கும் அறையா இருந்தாலும் பாரதி அரங்கம், பாரதிதாசன் அரங்கம், தொல்காப்பியர் அரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு அறைகளும்
அந்த பேரை கொண்டு இருக்கு. அந்த மாதிரி தமிழ் சங்கம்ங்கிற தமிழுக்குள்ள ஒரு அகத்தான பணியை அந்த டெல்லி தமிழ் சங்கம் இந்த ஒரு 77 வருஷமாக 78வது வருஷம் இப்ப நடந்துகிட்டு வருது. 78 இயர்ஸ் ரன்னிங் பண்ணிட்டு வராங்க. உண்மையிலேயே அந்த ஆர்கனைசேஷன்லாம் இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். அதே மாதிரி தமிழ் பணிகளும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மொழிக்கும் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதாவது இளைய பாரதம், இந்த குழந்தைகளை இளைய பாரதம், இந்த பரதநாட்டியம் ஆகட்டும், கச்சேரி ஆகட்டும், வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி ஆகட்டும், அதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தனியா இது பண்ணி அவங்கள முன்னேற்றி வாழ்க்கையில நல்ல பாதைக்கு கொண்டு போறதுக்கு அது ஒரு அடித்தளமா இருக்கு. அப்புறம் கச்சேரிகள்லாம் அது கத்துக்கிறதுக்கு தமிழ் சங்கங்கள்ல எல்லா நிகழ்வுகளும் நடனம் கத்துக்கணும், இப்ப பாட்டு கத்துக்கணும், வயலின் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முறையா ஒரு பயணிப்பு ஆட்கள்லாம் நியமித்து அதுக்கான மக்களுக்கு ஒரு ஃப்ரீடமா விட்டு எல்லாரையும் கத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த டெல்லி தமிழ் சங்கம் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பல நிகழ்ச்சிகளும் வெளியூர்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து எல்லாரையும் அழைத்து கொண்டு அங்க தமிழ் சங்கத்துல நிகழ்ச்சிகள், கவியரங்கம், கருத்தரங்கமா இருக்கட்டும், பட்டிமன்றமா இருக்கட்டும், பெரிய ஜாம்பவான்கள், இசை கச்சேரி, எல்லாரையும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த டெல்லி தமிழ் சங்கத்தில் கட்டணம் இல்லாமல் நிகழ்ச்சியை பார்க்க அனைவரையும் அழைக்கிறார்கள். அதுவும் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு 5-6 காலகட்டமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இரா முகுந்தன் பொதுச் செயலாளர் அவர்களும் மற்றும் அதுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த பணிகளை நிறைய செஞ்சு கொண்டு வராங்க. இன்னும் அவ்வளவுதான் அந்த டெல்லி தமிழ் சங்கத்துடைய பணிகள். ஆமா, நிச்சயமாக அவர் இருக்கையில் வந்து டெல்லி தமிழ் சங்கத்தில் இருந்து, அதாவது உங்களுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கான பயணம் என்னவாறாக அமைந்திருக்கின்றது? அதாவது இந்த எனக்கு வந்து உண்மையிலேயே தாய் வீடுன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இதம்மா டெல்லி தமிழ் சங்கம். அந்த டெல்லி தமிழ் சங்கத்துல இருந்துகிட்டு தான் நான் அப்ப வந்து அப்ப என்னன்னா டெல்லி தமிழ் சங்கம் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அருமையா செஞ்சுட்டு வராங்க. அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. நம்ம இன்னும் வந்து அவங்கள மாதிரி நம்ம ஒரு டெல்லி கலை இலக்கிய பேரவை ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலியமா இன்னும் நிறைய பேரை லோக்கல் பேச்சாளர்கள், உள்ளூர் பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் வகையில அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு தனி மகத்துவம் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அந்த ஒரு டெல்லி கலை இலக்கிய பேரவை ஒன்று ஆரம்பித்தேன். அது மூலியமாக ஆரம்பித்து பட்டிமன்றம், முதல்ல திருப்பதி ஒரு பட்டிமன்றம் நடத்தினேன், ஹைதராபாத்தில், அப்புறம் அகமதாபாத்தில், அப்புறம் மயிலாடுதுறை, இன்னும் பல பகுதிகள் மாநிலங்கள்லாம் உள்ளூர் மக்களை டெல்லி மக்களெல்லாம் கொண்டு போய் அங்கே நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வெற்றி கண்டு இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை இப்பொழுது உலகளாவிய டெல்லி கலை இலக்கிய பேரவையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே அதற்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதே தமிழ் சங்கம்மா, டெல்லி தமிழ் சங்கம். அவங்க இல்லைன்னா இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை கிடையாதுமா. நிச்சயமாக உங்களுடைய இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவையின் மூலமாக இன்னும் பல பணிகள் நீங்கள் இந்த தமிழ் துறைக்கும் இலக்கிய துறைக்கும் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்களுமே கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியின் வாயிலாக. அதனுடன் இணைந்து வந்து உங்களுடைய இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவையின் மூலம் நீங்க ஆற்றக்கூடிய பணிகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப டெல்லி கலை இலக்கிய பேரவையில நான் வந்துமா பொதுச் செயலாளராக தற்போது நான் ரொம்ப கால வருடமாக இருந்து கொண்டு வருகிறேன். ஒரு 14 வருடமாக இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை நடைபெற்று வருகிறது. இதுல வந்து முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்களையும் நான் சொல்லணும். எனக்கு தலைவர் அறிவழகன் அவர்களும் மற்றும் அந்த காலகட்டத்தில் புரவலராக KVK பெருமாள் அவர்களும் இருந்தார்கள். தற்போது சில காலத்தின் மாற்றங்கள் சூழ்நிலை காரணமாக இப்பொழுதே தலைவராக எங்களுடைய திரு பாலமுருகன், பக்ரைனே சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள், அவங்க வந்து ரொம்ப சொல்வேந்தர் மன்றம்னு சிறப்பாக நடத்திக்கிட்டு வராங்க. அவங்க வந்து இங்க தலைவரா எங்க டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கு இருக்காங்க இந்த 2025 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து புரவலராக இரா முகுந்தன் பொதுச் செயலாளராக டெல்லி தமிழ் சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருந்தவர் நம்மளுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கும் ஒரு பேரவை புரவலராக இருந்து கொண்டு வருகிறார் தற்போது. அதுக்கப்புறம் கௌரவ தலைவராக அலோகா குமரன் அவர்களும், அப்புறம் வந்து துணைத் தலைவராக பொன் சங்கர பாண்டியன், பூனா வெங்கட் மற்றும் கௌரவ தலைவராக கண்ணன் அவர்களும் இன்னும் பல ஜாம்பவான்கள் இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவையில் இடம்பெற்று வருகிறார்கள். செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிச்சயமாக அவ்வாறு இருக்கையில் வந்து உங்களுடைய இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கான நிதி பங்களிப்பு அவ்வாறாக இருக்கின்றது. குறிப்பிட்ட ஒரு சிலரால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரவைக்கான நிதி பங்களிப்பு தற்போதைய காலத்தில் அவ்வாறாக இருக்கின்றது. நிதி பங்களிப்பு தாமா
என்ன சொல்றது, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது வந்து ஈஸி. ஏன்னா அது ஈஸி அல்ல. ஏன்னா ரொம்ப கடினமானது ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நிதி பங்களிப்பை சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில அவங்களுக்கு வந்து ஒரு 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 இடம் கொடுக்கணும். அதற்கான அவங்களுக்கு சாப்பாடு மற்றும் நிறைய விஷயங்கள்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் அழைத்தி கொண்டு வரணும் எல்லாரையும். அந்த மாதிரி கட்டங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப எனக்கு வந்து சங்கடமா தான் இருக்கு. நானும் சில இடத்துல விளம்பரதாரர்கள்லாம் அணுகி அவர்கள் மூலியமாக சில தெரிந்தவர்கள் நண்பர்கள் அவங்க மூலியமாக எடுத்து இந்த இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவைக்கு அவங்களுடைய பங்களிப்பை இதில் அளித்து அதன் மூலமாக இந்த பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறேன். அதிலும் குறிப்பாக எங்களுடைய தலைவர் மற்றும் கௌரவ தலைவராக இருக்கின்ற எங்களது தலைவர் பாலமுருகன், அலோகா குமரன் அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. அவங்க அந்த அளவுக்கு எனக்கு இந்த கலை இலக்கிய பேரவைக்கு ஒரு பில்லராக இருந்து கொண்டு வருகிறார்கள். கட்டாயம் அதாவது வரக்கூடிய அத்தனை தடைகளையும் தாண்டி உங்களுடைய இந்த கலை இலக்கிய பேரவைக்கான உங்களுடைய கலை இலக்கிய பேரவையினுடைய பயணம் இன்னும் தொடர வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லது சார், இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கலந்துரையாடி இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரம் பேசலாம். அதற்கு முன்னராக மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.